தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். அல்டிமேட் ஸ்டார் தல அஜித்குமார் அவர்கள் நடிப்பால் மட்டுமே நம்முடைய ரசிகர்களை கவர்ந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம்னா அதற்கு விடைகள் பல்லாயிரம் இருக்கின்றன. பைக் மெக்கானிக் பையனா கிரீஸ் டப்பாக்களோடு புழங்கி கொண்டிருந்த அஜித்குமாரை தான் பின்னாளில் காதல் மன்னன் என பட்டம் கொடுத்து அழகு பார்த்தது தமிழ்நாடு. செருப்பு விளம்பரம் ஒன்றில் அமைச்சராக ஆடிக்கொண்டிருந்த அஜித்குமாரை தான் பிறகு அல்டிமேட் ஸ்டார் என அழைத்து சிறப்பித்தது தமிழ்நாடு. தமிழ் சினிமாவின் தனக்கான இடத்தை தானே தீர்மானித்துக் கொள்ளும் நிலைக்கு வளர்ந்த அஜித்குமாரை தான் தல என்று அழைத்தது இதே தமிழ்நாடு. டான்ஸ் ஆட தெரியாது, நடிப்பில் அமைச்சோர் என பல எதிர்வினைகள் வைக்கலாம் அஜித்குமார் முன்னாடி. ஆனால் தமிழ் சினிமாவில் அஜித்தை தவிர்க்கவே முடியாது. காரணம், அஜித்தும் அவருடைய ரசிகர்களும் கட்டமைத்த தல என்ற கட்டமைப்பு. என் வீடு என் கணவர் அப்படிங்கிற படத்துல தான் சில வினாடிகள் வந்து போனதுதான் அஜித் சினிமாவுக்கு அறிமுகம் என்றாலும், பிறகு வந்த பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு படம் தான் அஜித்குமாரின் மிகச்சரியான அறிமுக படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தின் ஷூட்டிங் 1992ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி தொடங்கியது. ஆக தமிழ் சினிமாவில் இந்த ஆகஸ்ட் 3ஓடு 25 வருடங்களை கடந்திருக்கிறார் நடிகர் அஜித்குமார். அமராவதியில் தொடங்கி உன்னை தேடி வரை அஜித் நடித்த பெரும்பாலான படங்கள் காதலும் சார்ந்த இடங்களுமாக சுற்றி கொண்டிருக்க, காதல் மன்னன் பட்டத்தோடு அஜித்தை வளர்த்து கொண்டிருந்தார்கள் அவருடைய ரசிகர்கள் ஒரு பக்கம். புதுமுக இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யாவினுடைய வாலி திரைப்படம் தான் அஜித்தை அடுத்த லெவலுக்கு அழைச்சிட்டு போனது அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதே ஆண்டில் வெளியான அமர்க்களம் அவருடைய இமேஜை இன்னும் அதிகப்படுத்த அல்டிமேட் ஸ்டார் என முறுக்கி கொண்டு சுற்ற ஆரம்பித்தது இன்னொரு கூட்டம். அஜித்துக்கு இரண்டுமே பிடித்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். மென்மை கொஞ்சமும் வன்மை கொஞ்சமுமாக மாறி மாறி நடிக்க ஆரம்பித்தார் நம்முடைய தல அஜித்குமார் அவர்கள். இருதரப்பு ரசிகர்களும் தல ரசிகன் அப்படிங்கிற ஒரு புள்ளியில் இணைஞ்சாங்க. இமேஜை பற்றிய கவலையே இல்லாமல் நடிக்கிறது அஜித்குமாரோட இயல்பு. எதிர்வினை எப்படி இருந்தாலும் பேசுறது, தன் போக்கில் நடந்து கொள்வது என அஜித்குமாருக்கு இருக்கும் மனநிலை கொஞ்சமும் சளைத்ததல்ல அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அவருடைய அஜித்தினுடைய ரசிகர்கள் மனநிலையும் சொல்லலாம். அல்டிமேட் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் கார்டு ஓடும்போது கைத்தட்டி காலரை தூக்கி விட்ட அதே ரசிகர்கள் தான் இனி பட்டத்தை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு அறிவித்த போதும் கைத்தட்டினாங்க, காலரை தூக்கி விட்டாங்க. ஆரம்ப காலங்களில் காதல் படங்களில் அவருடைய நடிப்பை பார்த்து ரசித்த ரசிகர்கள் தான் இன்று அஜித்குமார் திரையில் நடந்தாலே கைத்தட்டுறாங்க. இதோ சில தினங்களுக்கு முன்பு கூட 7 அடி உயர சிலையை அஜித்குமாருக்கு நிறுவியிருக்காங்க அவருடைய ரசிகர்கள். அஜித்துக்கு அவரின் ரசிகர்கள் ஸ்பெஷல், ரசிகர்களுக்கு அஜித் ரொம்பவே ஸ்பெஷல். எப்படி நடக்குது இந்த மேஜிக் அப்படின்னு பார்த்தோம்னா, தனது நடிப்பால் மட்டுமே ரசிகர்களை கவர்ந்தார் அஜித் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா இல்லை அப்படிங்கிறது தான் அஜித் ரசிகனுடைய பதில். பிறகு அஜித்தை ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு ரசிகர்கள்ட்ட கேள்வி கேட்டால் உழைப்பால் உயர்ந்தவர் அப்படிங்கிற பதில் பட்டென வரும். கூடவே உழைப்பாளர் தினத்தில் பிறந்தவர் அப்படிங்கிறதுனால ரசிக மனோபாவத்துக்கு அது கூடுதல் பலம் சேர்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். முகவரி படத்தின் ஸ்ரீதர் கேரக்டரில் இருந்த இயல்பு, கண்டுகொண்டேன் படத்தில் இருந்த கேஷுவலான நடிப்பு, கண்களாலேயே வில்லத்தனம் காட்டிய வாலி என திரையில் அஜித் நடித்து கொண்டிருக்க, திரைக்கு வெளியே ரசிகர்கள் வேறு விதமான கட்டமைப்பை கட்டினாங்க. அஜித் ரசிகர்களிடம் பேச்சு கொடுத்தால் அத்தனை ஆப்ரேஷன்களில் இருந்தும் மீண்டு வந்து நடிக்கிறார், பைக் ரேஸில் கலந்து கொண்டு அசத்துறாரு, விமானம் ஓட்டுவதற்கான லைசன்ஸ் வச்சிருக்காரு அப்படிங்கிற மனநிலை தான் பிரதிபலிக்கும். இவை அஜித்தை ஒரு நடிகனாக அணுகுவதற்கு தடையாகின்றன. ஆனாலும் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள அவ்வப்போது தன்னை மீறி தன் நடிப்பை பேசும் படங்களில் ஒப்புக்கொள்கிறார் நடிகர் அஜித்குமார். இந்த டாப் ஹீரோவாக இருந்த சமயத்தில் தான் பெண்மை கலந்த ஆண் கேரக்டரில் நடித்தார் நடிகர் அஜித்குமார். எதிர்வினைகள் எப்படியும் இருக்கட்டும் என சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் நடித்து ஹீரோக்களுக்கு இருந்த இலக்கணத்தை உடைச்சாரு நடிகர் அஜித்குமார். எல்லா ஹீரோக்களும் நல்லவன் போர்வையில் நடித்து கொண்டிருக்க மிக மிக மோசமான கேரக்டரில் நடித்து மங்காத்த ஆடினார் நடிகர் அஜித்குமார். ரசிகர்கள் ரசிப்பார்கள் என்பதற்காக வீரம் படத்தில் விதவிதமாக பஞ்ச் பேசினார். இயக்குனர் இல்லாமல் நடிகர் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தவர் நடிகர் அஜித்குமார். திரைக்குள்ளும் பல திறமையானவர்களை அறிமுகம் செஞ்சிருக்காரு. சரண், எஸ்.ஜே. சூர்யா, சரவண சுப்பையா, வி.இசட் துரை, ராஜகுமாரன், ஏ.ஆர். முருகதாஸ், ஏ.எல். விஜய், ஜே.டி.என். ஜெர்ரி, சிங்கம்புலி ராஜசுந்தரம் என பலருக்கும் இயக்குனர் கனவை நனவாக்கி கொடுத்தவர் நடிகர் அஜித்குமார். இது தவிர திரைக்கு வெளியிலும் அஜித்தின் செயல்பாடுகள் AK-25 என்ற வரலாற்றுக்கு முக்கியமான பங்களிப்பை கொடுக்கிறதோட அஜித் ரசிகர்கள் கொண்டாடுவதற்கான காரணம் சொல்கிறது. முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு நடந்த பாராட்டு விழா மேடையிலேயே மிரட்டி கூப்பிடுறாங்கயா அப்படின்னு பேசி கெத்து காட்டினார். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அஜித் அதிமுக அபிமானி அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கி உலவ விட்டாங்க. பிறகு தனது ரசிகர் மன்றத்தை கலைத்தார். விளம்பர படங்களில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அஜித்குமார். அஜித் மீதான இமேஜ் டாப் கியரில் பறந்தது. 2013ஆம் ஆண்டில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட தென்னிந்திய நடிகராக வலம் வந்தார் நடிகர் அஜித்குமார். ஃபார்முலா கார் பந்தயத்தில் கலந்து கொண்ட வெகு சில இந்தியர்களில் இவரும் ஒருவர். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான எதிர்வினைகளை கொடுத்து நடிகராக இருந்த அஜித்தை நல்ல மனிதராக, ரோல் மாடலாக என பல பல அடையாளங்களை கொடுக்கிறது. அதனால்தான் அவர் திரையில் முறைத்தாலும் சிரித்தாலும் கைதட்டுகிறார்கள். சிட்டிசன் படமும் முகவரியில் நடித்த ஸ்ரீதர் கேரக்டரும் அஜித்துக்கு மிக மிக நெருக்கமானவை. அது போன்ற மென்மையான அஜித்தை இனி பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை.
அஜித் ரசிகர்களும் அவ்வப்போது இந்த படத்தில் தலை நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், இந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் அஜித்துக்கு தான் செட் ஆகும் அப்படின்னு அவர் நடிக்காத படங்களை பார்த்துட்டு கமெண்ட் அடித்தாலும் அவர்களுடைய இறுதி எண்ணம் இப்படியாகத்தான் இருக்குது. அஜித் வானத்திலிருந்து குதிக்கணும், விமானத்தில் பறந்து சண்டை போடணும், ஆக்ஷன் காட்சிகளில் அதிரடி காட்டணும். சாதாரண பைக் மெக்கானிக்காக இருந்து சினிமாவின் டாப் ஹீரோவாக திகழ்பவர் அஜித் என ஒரே வரிகளில் இதை சொல்லிவிடலாம். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கும் உழைப்பு, முயற்சி, வலி எல்லாம் அஜித்துக்கு மட்டும்தான் தெரியும். அவை அனைத்தையும் கடந்துதான் 25 வருடங்களாக தமிழ் சினிமாவின் நிலையான இடத்தில் நிற்கிறார் அஜித். மேலும் அஜித்குமாரை பற்றிய 57 சுவாரஸ்யமான செய்திகளை இந்த தொகுப்பின் இறுதியில் கொடுத்துள்ளோம். அவற்றை கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ கரெக்டா? இது எப்படி கரெக்டோ அதே மாதிரி கரெக்டான விஷயங்கள் மட்டுமே சொல்லக்கூடிய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அப்பதான் நீங்களே வந்து பார்க்க வேணாம். அது